ஹலோ வெங்கட்ராமன் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸோட வந்தீங்க. இப்போ நீங்கள் தான் சொல்லணும் உங்களோட டிஃப்ரென்ஸ் வித் மை டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். நான் ரொம்ப லோ எனர்ஜி, ரொம்ப ஃபெட்டிக்காக தான் இருந்தேன். உங்களோட ட்ரீட்மெண்ட் அப்புறம் எனக்கு அதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அடிக்கடி லோ லெவல் ரொம்ப ரொம்ப இருந்தது. அது சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 2 இயர்ஸாக டேண்ட்ரஃப் இருந்தது. அது வந்து கம்ப்ளீட்டா எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. நான் எந்த ஆயிலுமே அப்ளை பண்றது எக்ஸ்டர்னலா எதுவுமே பண்றதுல அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் தெரியுது. போன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விட்டமின் டி கொடுத்ததுக்கு அப்புறம் பிரெயின் இன்ஃப்ளமேஷன் சொன்னீங்க. ஆமா, அது ஏன்னா நீங்க வந்து மூளை அதிகமா யூஸ் பண்ற ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க. சோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் கார்டிசால் தலை சுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு அடிக்கடி சுத்துற மாதிரி இருக்கும். அது இப்போ கம்ப்ளீட்டா இல்ல. வெரி குட். அண்ட் தென் அப்புறம் வேற என்னமோ சொன்னீங்க, கிரேவிங்ஸ் ஃபார் அன்ஹெல்தி ஃபுட் அது கம்மியா இருக்குங்களா? இப்போ வந்து முன்னாடி நிறைய ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு லிமிட் தாண்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ அது நார்மலா ஓரளவுக்கு எவ்வளவு இன்டேக் எடுக்கணுமோ அவ்வளோ எடுக்கிற மாதிரி. வெரி குட். ஹவ் அபௌட் யுவர் ஸ்லீப்? ஏன்னா நீங்க முன்னாடி வரும்போது சுத்தமா ஒரு ஸ்லீப் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? ஸ்லீப் வந்து இப்போ எனக்கு நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் நல்லாவே ஸ்லீப் பண்றேன். எனக்கு எக்னிஷியன் ஸ்ப்ரே கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டீப் ஸ்லீப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ ஆயிடுவேன். வெரி குட். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வராது. இப்போ நானே ஃபெல்லிங் ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ்ல போட்டு. அப்புறம் வந்து ஓவராலா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மந்த் ஃபர்ஸ்ட் வந்திருந்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் வந்திருந்தீங்கன்ட்டு. ஸோ பிப்ரவரிலேருந்து ஹார்ட்லி இப்போ மார்ச் எண்டுன்னு வச்சுக்கோ. மார்ச் எண்டு கூட இல்லை, மார்ச் மிடில் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் ஸ்பேன்ல இவ்வளோ டிஃபரன்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? நீங்க யார் ரெஃபரன்ஸ்ல வந்தீங்க? நான் சோஷியல் மீடியால. ஓகே. பிரியா கூட நீங்க உங்களோட இன்டர்வியூ பார்த்தேன். எனக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நல்லா இருந்தது. நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளா கன்வின்சிங்கா இருந்தது. அதனாலதான் அது நம்ம மோரோவர் வந்து யாருமே சோஷியல் மீடியா பார்த்துட்டு வரவங்க ரொம்ப கம்மி. இட்ஸ் பை வேர்ட் ஆஃப் மவுத் பீப்புள் கம். நீங்க அப்படி பார்த்துட்டு வந்ததுனால என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும், யோர் அஸ்பைரிங் ஒரு அஸ்பிரண்ட் ஐஎஸ் அஸ்பிரண்ட், என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமா ஐ டிட் இட் ஃப்ரம் மை சைட். அண்ட் ஆல்சோ பிஃபோர் பிளட் டெஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன வேல்யூஸ்லாம் அப்நார்மலாக இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் நிறைய விஷயம் சொல்லி டாக்டர்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே நார்மல் இருந்தது. நீங்க கொடுத்த பிளட் டெஸ்ட் மட்டும்தான் கரெக்டா. நீங்க நான் சொன்ன விஷயத்துல இருந்து கரெக்டா நீங்க தான் நம்ம மேக்ஸிமம் வந்து ரூட் காஸ் அனாலிசிஸ் தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா ரேண்டம் பிளட் டெஸ்ட் கூட நான் ரேண்டமா எடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன், எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா சில பேர் இப்போ சப்ளிமெண்ட்ஸ் அப்படி வாங்கி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ எவ்ரிதிங் வில் பி வெரி கஸ்டமைஸ்ட் ஹியர் அட் ஆக்சிப்ளஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. நான் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கைண்ட் தேங்க்யூ. ஏன்னா நான் வந்து எப்பயுமே பார்ப்பேன், இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க என்னோட எது ஸ்டோரி போட்டாலும் நீங்க பார்ப்பீங்க. ப்ளஸ் நான் கம்யூனிகேஷன் எப்பயுமே இருப்பேன். ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சரியாய் போகிற வரையும் என்ன ப்ராப்ளம் இருக்கோ நான் எப்போ என்ன வெளியில நீங்க பார்த்தாலுமே என்னோட கரெக்டா என்னோட விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கீங்க. இத்தனை பேஷன்ஸ் பார்க்குறீங்க, ஆனா நீங்க கரெக்டா என்னோட விஷயத்தை கரெக்டா இதுன்னு சொல்லி கரெக்டா ஞாபகம் எனக்கு மறக்கவே மறக்காது. இப்போ இல்ல, இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க கேட்டாலும் எனக்கு மறக்காது. அதுதான் என்னோட கனெக்டிவிட்டி. அண்ட் தட் இஸ் ஹவு வி பில்ட் த ட்ரஸ்ட் டு த கிளைண்ட்ஸ். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு 20% இருக்கு, அதை இன்னும் சரி பண்ணி கொடுத்தேன். ஓகே, இட் டேக்ஸ் டைம். இந்த ஷார்ட் ஸ்பேன்ல இவ்வளோதான் நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியும். இதுக்கப்புறமும் நீங்கள் கொஞ்சம் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஒர்க் அவுட் மாதிரி கொண்டு போனீங்கன்னா நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யூ வாண்ட் டு கன்வே எனிதிங் ஃபார் டு மீ? தேங்க்யூ. இல்ல நீங்க சீக்கிரம் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ல உட்காந்துட்டு, ஏன்னா உங்க அம்மாலாம் உங்களை நம்பி தானே ஊர்ல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிறேன். என்னோட ஒரு சேஞ்ச் கண்டிப்பா நீங்க ஒரு அதுக்கு ஒரு பாதையில இருக்கேன்னா ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அதுதான் எனக்கு போதும். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே டேக் ஹோம் எனக்கு வீட்டுக்கு என்னன்னா நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், எவ்வளோ படிச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் மீறி ஹவு மச் பீப்புள் ஐ எம் டச்சிங் த லைஃப்ஸ் ஆஃப் த பீப்புளுங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நீங்களாம் வந்து எங்கள் அஸ்பிரண்ட், நீங்கள் போய் ஒரு ப்ரொஃபஷனல் உட்காரும் போது நீங்கள் எத்தனை பேரோட லைஃப்பை மாற்றுவீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங். ஓகே, தேங்க்யூ.